குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம். உஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ராதினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானாம் குலசேகரம். கும்பே புனர்வசௌ ஜாதே கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீஷம் குலசேகரமாஸ்ரயே. நம்ம இந்த தொடர்ந்து சில பதிவுகளாக குலசேகர ஆழ்வார் அருளி செய்த ஸ்ரீ முகுந்த மாலை என்கின்ற அந்த ஸ்தோத்திரத்தை பார்த்துட்டு வரோம். ஒரு ஸ்லோகமாக பார்த்துட்டு வரோம். இப்போ 5வது ஸ்லோகத்தில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் வரும் முதல் ஒரு ஸ்லோகத்துலேயும் 1வதுலேருந்து 4-5 ஸ்லோகம் வரைக்கும் இப்போ ஆழ்வார் ரொம்ப மனசில் ஒரு சிறப்பான எண்ண ஓட்டத்தோட பெருமாளுண்ட பக்தி வேணும், பெருமாளுடைய நாமங்களை இடைவிடாது ஜபிப்பவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு வெற்றி கிடைக்கட்டும், ஜெயத்து ஜெயத்து அப்படின்னு சொல்கிறார். இதில் ஒன்று சொல்லும்பொழுது எனக்கு ஒன்றுமே வேண்டாம், ஒன்று தான் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணோம்? அவிஸ்மிருதி ஸ்வச்சரணாரவிந்தே பவே பவே மேஸ்து பவ பிரசாதாத். இவை உன்னுடைய திருவடி தாமரைகளில் இடைவிடாத பக்தி இருக்க வேண்டும், இடைவிடாத சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அது கூட ஏதோ நான் கேட்டேன் நீ கொடுத்தேன்னு இல்லை, உன்னுடைய அருளால் இயற்கையாகவே எனக்கு அப்படி இருக்கிறதா ஆக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் 4வது ஸ்லோகம் வரும்பொழுது அங்கே என்ன சொன்னார்? அதாவது கொடி போல இடை இருக்கிற தேவலோகத்து ஸ்திரீகள் அவளோட மென்மையான தோளில் இடிக்கிறது, மிருதுலதா நந்தனே நாவிரந்தம். அப்புறம் அங்கே கூட என்ன சொன்னார்? பாவே பாவே ஹிருதய பவனே பாவயேயம் பவந்தம். நீ அங்கெல்லாம் இருக்கிறத காட்டிலும் என்னுடைய உள்ளம் என்கின்ற திருக்கோவில் இருக்கே, இந்த கோயில் ஆழ்வார்னு சொல்லக்கூடிய மனசு, அதில் என்ன இருக்கணும்? பாவயேயம் பவந்தம். அதுக்குள்ளேயே நீ அங்கே இருக்கிறதுக்கு இந்த மாளிகை இல்லை, அதாவது என்னுடைய உள்ளம் என்கின்ற மாளிகையில், உள்ளம் என்கின்ற திருக்கோயிலில் இருப்பதற்கு நீ என்ன பண்ணணும்? எப்பொழுதும் இருக்கணும், என்னுடைய திருக்கோயிலில் நீ எப்பவும் இருக்கணும், அதற்கு மனமு இருக்க வேண்டும் அப்படின்லாம் கேட்டுக்கிறார். 5வது ஸ்லோகம் வரும்போது ந வசு நிசையே நைவ காமோபபோகே நாஸ்தா தர்மே ந வசு நிசையே நைவ காமோபபோகே. அதாவது என்ன? ஆஸ்தா, எனக்கு ஆசையே இல்லை எதில்? தர்மத்தில், காமத்தில், அப்புறம் அர்த்தம் அப்படின்னு. எதுக்கப்பா அப்படி திடீர்னு இதெல்லாம் சொல்கிறார் நீர்? ஆழ்வார் இப்படி சொல்கிறாரேன்னு பெருமாள் பார்த்துருந்துக்குச்சே. அப்போ பெருமாள் எப்படி யோசிக்கிறார், அடுத்தது என்ன கேட்க போகிறான் அப்படின்னு, அடுத்தது என்ன சொல்ல போகிறார் ஆழ்வார், என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு. அப்போது உடனே சொல்கிறார், ந வசு நிசையே நைவ காமோபபோகே. இதெல்லாம் காமத்தில் இருக்கிற ஆசை, அது வேணும் இது வேணும், நிறைய அடுக்கடுக்காக சாமான்லாம் வச்சுக்கணும், அப்புறம் அர்த்தம், ஆமாம் மோட்சம், மோட்சத்துக்கு போக வேண்டிய வழிகள் அதையும் நான் செய்யறதுக்கு இஷ்டம் இல்லை. சரி இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான வேலைகளும் நான் செய்யலை. ஏன்னு சொன்னால் இவை அனைத்தும் கர்மானுரூபம், அதாவது நான் செய்த முற்பிறவில் செய்த கர்மத்திற்கு அனுகுணமாக இந்த பிறவியில் நிறைய வசதிகள் கிடைக்கும், வசதிகள் கிடைக்காம போகும். அப்புறம் மோட்சத்துக்கு போகக்கூடிய வழிமுறைகளை நான் கடைப்பிடிக்க இயலும், இல்லாமல் கடைப்பிடிக்க இயலாமல் போகும். ஆனால் இது எல்லாமே என்னாச்சு? கர்மானுரூபமாக இருக்கும், கர்மவினை பயனின் தொடர்ச்சியாக இவை கிடைக்கும், கிடைக்காமற் போகும். ஆனால் என்ன பண்ண தெரியுமா? நீ குட்டியை எலும்பில்லாத ஒரு பிறவி ஆக்கினா கூட, ஆழ்வார் கேட்குறார், அதாவது எலும்பில்லாத ஒரு பிறவி ஆக்கினா கூட உன் மீது அன்பில்லாத பிறவியாக நிறுத்திவிடாத அப்படின்னு. அதாவது இது எப்படி இருக்குன்னு கேட்டால் நிறைய விஷயம் ஆச்சு. பெருமாள் இதெல்லாம் ஒன்றா கேட்டுகிட்டே இருக்கார். அப்படி கேட்கும்பொழுது இல்லை ஆழ்வார் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கார். பெருமாள் இப்படியா, ஏன் அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு கேட்டார். அப்போ என்ன சொல்கிறாரு ஆழ்வார்? எனக்கு உன்னுடைய தொத்பதாம்போரு யுக காலம், உன்னுடைய திருவடி தாமரைகளாக 2 திருவடி தாமரைகளில் எப்பொழுதும் என்னுடைய மனம் இடைவிடாமல் அதை என்ன பண்ணியிருக்கணும்? ரீங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும், அதையே என்ன பண்ணியிருக்கணும்? அந்த எண்ண ஓட்டங்களையே நான் மிதந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்லாம் கேட்டுக்கிறார். சரி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வேறு எதுவும் இல்லை. எந்த சொர்க்கத்துக்கு போவானாலும் நரகத்துக்கு போனாலும் நரகாந்தக்க சொல்கிறார். பெருமாளை போய் நரகாந்தகன்னு சொன்ன பிறகு என்ன நீ நரகத்துக்கு அனுப்பினா தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னா நரகத்துக்கும் என்ன அதை தாண்டி நிற்கக்கூடியவர். நரகாந்தகன்னு சொன்னால் நரகாசுரனை வதம் செய்தவர் அப்படின்னு வச்சுக்கலாம். நரகத்துக்கே போகாமல் அதற்கு முடிவு கட்டுபவர் அப்படின்னு 2 பேரும் வச்சுட்டாலும் அது பெருமாளுடைய அனுகிரகத்தினால தான் என்ன பண்ண முடியும்? நரகாந்தக அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு பெருமாளுக்கு அது ஏற்புடையது அப்படின்னு கேட்டால் சத்யபாமையோட துணையோட நரகாசுரனை சுவாமி என்ன பண்ணுறார்? முடிச்சு விடுறார். அதுக்கப்புறம் இந்த சென்ற பதிவிலே நம்ம பார்த்தோம், இந்த எல்லா
நரகாசுரனோட அரண்மனையில் சிறை வைக்கப்பட்டிருந்த 14,000 ஸ்திரீகளையும் பெருமாளே என்ன பண்ணின்னு விட்டார், ஸ்வீகரிச்சு விட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது எல்லாமே பவே பவேமேஸ்து பவ பிரசாதாத் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் கேட்டுட்டார். இந்த வாட்டி என்ன கேட்குறார், தொத் பதாம்போருவ யுககளம், உன்னுடைய திருவடி தாமரைகள், 2 திருவடி தாமரைகள் எப்படி அது எப்படி பளிச்சினோ சிறப்பாகவோ எப்படி எல்லாம் இருக்கோ, சூரியனை பார்த்து விரிந்த தாமரை பூக்களை போல எவ்வளவு மென்மையாக இருக்கிறதோ, அதில் எனக்கு என்ன வேணும், இடைவிடாது பக்தி வேணும் அப்படின்னு. பெருமாள் எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டான்னு இவர் சொல்ல சொல்ல என்ன கேட்குற நீ அப்படின்னு சொல்கிறார். ஆழ்வார்கிட்ட நீ என்ன சொல்கிறார், என்ன எது கொடுத்தாலும் வேண்டான்றா போல, அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டான்னா என்ன வேணும்னா உன் திருவடி தாமரைகளில் பக்தி வேணும். இதையே முக்கியமாக பார்க்கும்போது நிருசிம்மாவதாரத்தில் நிருசிம்மன் இந்த தூணில் இருப்பானான்னு கேட்டால் எங்கேயும் இருப்பான், இங்கே மட்டும்தான் இருப்பானா நான் அப்படின்னா, அங்கே அவன் அளந்து வீட்ட தோல் அந்த இரண்யகசிப்புவே முன்ன நின்று நட்டி என்ன சிறப்பாக கட்டியிருக்கிற அந்த தூளில் கட்டி இங்கே இருப்பானா அவனுடைய பரம்பொருள்னா எங்கு முளன், நீ சொன்ன சொல்லிலும் மூலம் துரும்பிலும் மூலம் தூணிலும் மூலம்னு சொன்னால் அது பெருமாள் அங்கேருந்து வந்துவிட்டார், வெளியில் வந்துவிட்டார். வந்து நிருசிம்ம கருப்பு என்ன இரண்யகசிப்புவை நிருசிம்மன் என்ன பண்ணிவிட்டார், முடிச்சு விட்டார். அப்புறமா பெருமாள் பிரகலாத வரதனை கீழே கூப்பிட்டு உனக்கு என்ன வேணுமோ கேளுங்க. அப்போ பிரகலாதன் எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் ஒரு சாதாரணப்பட்டவன், இந்த மாதிரி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு சொன்ன உடனே அந்த இடத்துல நீ உன்னை சேவிக்கணும்ன்ற ஆசை இருந்தது, அதுவே போகிறோம், எனக்கு எந்த விதமான வரம் வேண்டாம். அப்போ பெருமாள் சொன்னாரா, உன் கண் முன்னையே உன்னுடைய தகப்பனாரை இப்படி நான் முடிச்சிருக்கேனே, அப்படி இருந்தும் நீ நின்று இடைவிடாது பக்தி பண்ணுறியே, தொடர்ந்து விசுவாசமாக இருக்கியே, அதனாலேயாவது உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு பெருமாள் சொன்ன உடனே, இல்லை எனக்கு எந்த வரவும் வேண்டாம், இல்லை உன்னுடைய என்ன தெரியுமா, உன்னுடைய மேன்மையான எண்ண ஓட்டங்கள் சரியாக புரியுது, இருந்தாலும் எனக்கு வரம் கொடுக்கணும்னு ஆசை இருக்குது, அதனால் நீ கேளு அப்படின்னு பெருமாள் சொன்ன உடனே பிரகலாதன் எனக்கு நான் ஒரு எலும்பே இல்லாத ஒரு புழுவாக எனக்கு பிறப்பு கிடக்கும் அப்படின்னு ஒரு கர்மா இருக்குன்னு வையும்போ, அந்த கர்மா இருந்ததுன்னா எனக்கு அப்பொழுதும் உன்னுடைய திருவடி தாமரைகளில் இடைவிடாது பக்தி இருக்க வேண்டும், உன்னுடைய நாமங்களை சொல்லக்கூடிய நாமங்களை நினைந்து நினைந்து சொல்லி மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்டுண்டாராம். இது என்ன, எந்த உலகத்தில் இருந்தாலும் நரகேவா நரகாந்தக, நரகத்தில் இருந்தாலும் திவிவா புவிவா அப்படின்னு சொன்னால் நீ சொர்க்கத்தில் இருந்தாலும் நரகத்தில் இருந்தாலும் நரகாந்தகனாக இருக்கிற உன்னுடைய திருவடி தாமரைகளில் இடைவிடாது பக்தி வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். இதில் முக்கியமானது நரகத்தில் இருக்கேன் சொர்க்கத்தில் இருக்கேன்னு சொன்னாலும் எங்கே இருந்தாலும் நாம் இருக்கிற இடத்தை காட்டிலும் எண்ண ஓட்டங்களுக்கு சிறப்பு உண்டு அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த ஸ்லோகத்தில் ஆழ்வார் என்ன காட்டுகிறார், நான் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நரகத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, சொர்க்கத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. ஆமாம், அதெல்லாம் ஏன் அப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு விருப்பம் இல்லாத பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு பெருமாள் கேட்குறதா நினச்சிட்டு ஆழ்வார் அதுக்கும் சேர்த்து பதில் சொல்கிறார். அதெல்லாம் பூர்வகர்மான ரூபம், என்னுடைய பூர்வ ஜென்மத்தில் நான் செய்த வினைகளுக்கு ஏற்ப இப்பொழுது என்ன கிடைக்கும், நரகம் கிடைக்கும்னா நரகம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும்னா சொர்க்கம் கிடைக்கும். பெருமாள் இது அத்தனை பெரிய லெட்ஜரில் எழுதி வச்சுட்டுருப்பாருன்னு நம்ம பார்த்தோம். அந்த லெட்ஜரில் எழுதி வச்சுட்டு இருந்தா புண்ணியம் அதிகமாக இருந்தால் சொர்க்கலோகத்துக்கு அனுப்புவார், பாவம் அதிகமாக இருந்தால் அதாவது தண்டனை அனுபவிக்க வேண்டிய பிழைகள் அதிகமாக இருக்குமானால் நரகத்துக்கு அனுப்புவார். நரகத்துக்கு போய் தண்டனை யாதனையெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் பாக்கி உள்ளதை கழிக்கிறதுக்காக வேண்டி சொர்க்கத்துக்கு போனோம். இது ரெண்டும் பேலன்ஸாக இருந்தால் தான் பெருமாள் என்ன பண்ணுவார், வைகுண்டத்துக்கு கூப்பிட்டுட்டு போவார். இல்லைன்னா மறுபடியும் பிறப்பெடுத்து புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கோ அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறது இருக்கிற அனுகுணமான செய்யக்கூடிய காரியங்களில் மீண்டும் தவறுகள் நிகழுமானால் அதற்கேற்ப அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் பிழையை அனுபவிப்பதற்கும் என்ன பண்ணணும், நரகத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். இது ஒரு என்ன தெரியுமா, ஒரு வீஷியஸ் சைக்கிள் போல் போயிட்டு வந்துட்டே இருக்கோன்னு. அப்போது இதெல்லாம் இப்படியெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய கருணை, உன்னுடைய அருட்பார்வை என் மீது இருக்க வேண்டும். அந்த அருட்பார்வை என்னிடம் இருக்கிறது, நீ என்னிடம் குடிகொண்டிருக்கிறாய் என்கின்ற எண்ணம் என்ன இருக்கணும், எப்பொழுதும் அந்த உணர்வு எனக்கு இருக்க வேண்டும், உன்னுடைய திருவடி தாமரைகளில் இடைவிடாது பக்தி இருக்க வேண்டும் அப்படின்னு பெருமாள்கிட்ட ஆழ்வார் பிரார்த்திச்சுக்கிறார். இன்னும் விவரமாக இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.